ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अश्वदाचार्यपर्यन्तं वन्दे गुरुं परम्परां। श्रीमात्रे नमः। ओम श्री गुरुभ्यो नमः। எல்லாம் வல்ல பரமேஸ்வரன் பரமேஸ்வரி அருளாட்சத்தால் ஸ்ரீ தேவியின் வைபவத்தை இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ண போகிறோம். பண்டாசுர வதத்தில் மகாவாராகி ஒரு என்ன பங்களிச்சிருக்காருன்னா, விஷங்கம் என்ன அரக்க இரவு நேரத்தில் கவடமாக சக்கர ரதத்தையும் சக்தி சேனைகளையும் தாக்கினவன், திதிநெட்டைகளோட போரிட்டவன், பாதி இரவில் தண்டநாதையும் விஷங்கனும் ஒருவரை ஒருவர் மாறி 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 கதையாலே தாக்கிக் கொள்கிறார்கள். இறுதியில் தண்டநாத கையில் உள்ள உலக்கையை விசுங்கனுடைய கழுத்தில் ஆழ பதிமொழியும் செய்து ஓங்கி தண்டையாரைய அறைகிறார். விசுங்கனுடைய தலை சுக்குநூறாக உடைந்து பூமியில் விழுந்து மாண்டு போகிறான். விசுங்க வதத்துக்கு அப்புறம் தான் பண்டாசுர வதம். பண்டாசுர தேவியின் திருக்கரங்களாலேயே மாண்டு போய்கிறான். அப்பேற்பட்ட தேவியை நம்ம பஞ்சமி தினத்தில் வழிபட்டா நம்ம கேட்கக்கூடிய வரத்தை அருளக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மகாவாராகி. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமः. அன்னை வராகியை பஞ்சமி நாளினில் கண்டு வணங்கி வந்தால் பெரும் இன்பங்கள் தங்கிடச் செய்திடுவாள், வரும் துன்பங்கள் தீர்த்திடுவாள். சிங்கத்தின் மீதினில் வந்தருள் செய்திடும் சிந்துர வண்ணத்தினாள், அன்னை செங்கையில் சங்குடன் சக்கரம் கொண்டவள் விஷ்ணுவின் அம்சத்தினாள். பச்சை நிறத்தவள் இச்சை கெடுப்பவள், பாதம் பணிந்து விட்டால் அவள் உச்சத்திலே நம்மை ஏற்றிடுவாள், கொண்ட ஊழ்வினை போக்கிடுவாள். சர்க்கரை வள்ளியும் செங்கரும்பும் தித்திக்கும் மாதுளமும் தினம் இஷ்டமுடன் கொண்டு படையல் இட்டால் அன்னையும் இன்புறுவாள். அண்டி வருபவர் வேண்டும் வரங்களை அள்ளிக் கொடுத்திடுவாள். செவ்வரளி மலரினில் பூஜை புரிந்திட புன்னகை செய்திடுவாள். விண்ணவர் மன்னவர் வந்து வணங்கிடும் வீர பராபரியாம் வெற்றி தந்திடுவாள், கொண்ட நோக்கம் அதில் பல நன்மைகள் செய்திடுவாள். முக்கண் முதல்வனின் நெற்றிச் சுடரினில் அன்னை அவதரித்தாள், இந்த மக்கள் படும் துயர் முற்றும் தகர்ந்திட முன்னை வினை அறுப்பாள். வஞ்ச மனம் கொண்ட துஷ்ட பகைவரை தூர விரட்டிடுவாள். தினம் தஞ்சம் என்று வரும் பக்தரின் பக்கத்தில் அம்பிகை நின்றிருப்பாள். அல்லல் படுத்திடும் பூதப் பிசாசுகள் அஞ்சி நடுங்கிடுமே, பெருந்தொல்லை கொடுத்திடும் வாத வலிகளும் விட்டு விலகிடுமே. நோயில் படுத்தவர் தாயின் முகத்தினை எண்ணித் துதித்து விட்டால் அவர் தேகம் துளிர்விடும், காயம் மறைந்திடும், அன்னை மருந்திடுவாள். சோழர் பரம்பரை போற்றிப் பணிந்திட தஞ்சை அமர்ந்தவளே, உன்னை தூய மனதுடன் தேடும் அடியவர் நெஞ்சில் உறைபவளே. நல்லவர் நெஞ்சினில் நித்தமும் உள்ளவள் ஞான வராகியுமே,
நீயும் சில